ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ்ல பார்ட் பி போயட்ரியில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். எந்த போயத்துக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19th போயம் யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயம் இருக்கு பார்த்தீங்களா? 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இந்த போயத்துக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த போயத்தை ஃபுல்லா விளக்கி கொடுத்துட்டேன். அது பார்க்காதவங்க பார்ட் பி போயட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. வரிசையா இருக்கும். பார்ட் பி மட்டும் இல்லாமல் பார்ட் ஏக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பார்ட் சிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட் வரிசையா இருக்கும். செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு இந்த போயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தர் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் நானும் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நான் கொடுக்குற கிளாஸ் எல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் தான். இந்த ஃப்ரீ கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் இன் அன்அகாடமி அப்படின்னு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்து முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அன்லாக் கோடு கேட்கும். அப்படி கேட்கும்போது ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். நான் இந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பார்க்குறீங்களா, தியரி லெசன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, அது எம்சிக்யூ ஃபார்மேட்டில் போல் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன், கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன். டூயின பாக்ஸ் கண்ணன் கொடுத்துட்டு இருக்கோம், பிஒய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். மேத்ஸ் பொறுத்தவரை பக்கத்துலேருந்து சால்வ் பண்ண எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பக்கத்துலேருந்து சால்வ் பண்ண மாதிரி கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷனுக்கு ஒரு சீரிஸ் போயிட்டு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். அந்த 1 hour உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு கவர் ஆகும், ஜென்ரல் தமிழ் உங்களுக்கு கவர் ஆகும், ஜிஎஸும் டாபிக் கொடுத்துரும். என்ன கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ்லி கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சு வர போறீங்க, டிஸ்கஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். எல்லா லிங்க்கும் கிளாஸ் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, அதில் கொடுத்துருவோம். அதை ஷேர் பண்ணிடுவோம். அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட்டை கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்க்கான ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபேவரட் எடுக்கர்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் பேஜ் கொடுத்துருவாங்க, டவுட் கிளிமி கொடுத்துருவாங்க, மார்க் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, டெஸ்ட் கொடுத்துருவாங்க, சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டவுட் தான் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மைக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் புக் பேக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாச்சும் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கும், சப்போஸ் அர்ஜென்ட் வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் இங்கே விட்டீங்களோ அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். புக் பேக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைவ் சூப்பராக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அன்லாக் கோட் ராஜேஷ் 180. ஸோ ஃப்ரீக்கும் வித்தியாசம் பார்த்தா ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் இருக்குமா இருக்கும். ப்ளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் சிப்ஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பேட்டர்ஸ் இங்க அன்லிமிடெட், ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பீரியட் பிளான்ஸ் இங்க அன்லிமிடெட், ஃப்ரீ பொறுத்தவரை டவுட்டா உங்களுக்கு டைம் இருக்காது. இங்க டவுட் உங்களுக்கு ரெகுலரா செஷன்ஸ் போட்டு உங்களுக்கு லிமிட் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, டிஎம்பிஎஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், டச் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண ஆஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் 10% ஆஃபர் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு ப்ரொசீஜர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு பேக்கேஜ் கிடைச்சிடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டெல்ஸை கொடுத்து சிவி கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இந்த ப்ரைஸ்லாம் ஹைக் ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 1 புது ஷீட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓல்டு ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, நியூ ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரைஸ் ஆயிரும். சொல்ல மாற்றமே கிடையாது. 1700 இது 1870. ஸோ விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோட் வந்து 10% ஆஃபர் இருக்கு, ப்ளஸ் 10% ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ராஜேஷ் 180. சரியா? இது வந்து டூரேஷன் 6 month கோர்ஸ் பிரைஸ். இது வந்து காம்போ ஆஃபர். ஸோ டிஎம்பிசி ப்ளஸ் குரூப் 1 வியூ படிக்கணும், யூஸ் பண்ணிக்கோங்க. 6 month கோர்ஸ் சாம்பிள் பாருங்க, 6 மாதம் ஜாயின் பண்ணி பாருங்க, பிடிச்சிக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 year கோர்ஸ், 2 years கோர்ஸ். ஆனால் கோர்ஸ் சேம் தான். ராஜேஷ் 180 10% ஆஃபர் இருக்கு. சரியா? 20% போயிட்டு இருக்கு. சரியா? ஃபிளாட் 20% ஆஃபர் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோட் வந்து சேம் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்ச் கோர்ஸ் போயிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறோம். March 30 லான்ச் ஆகுது. இது வந்து 2 months கோர்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்கான கோர்ஸ். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 10% கிளைம் பண்ணுறதுக்கு சேம் கோட் ராஜேஷ் 180. அப்போ எஸ்ஐக்கான பேட்ச் போயிட்டு இருக்கு. விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். டெஸ்ட் சீரிஸ் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக இது டெஸ்ட்டை போட்டு பாருங்க. ஸோ T20 மார்க் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் செம்மை டெஸ்ட் எல்லா வெனஸ்டேஸும் ஆல்டர்னேட்டிவ் 6 மணிக்கு தமிழ் இங்கிலீஷில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இலக்கு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சமச்சி புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இது மண்டே அண்ட் ஃப்ரைடே 7 மணிக்கு மறந்துறாங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சரியா? ஸோ எல்லாத்துமே அன்லாக் கோட் அண்ட் ரெஃபர் கோட் சேம் தான். ராஜேஷ் 180 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டவுட் ஏதாச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க. டவுட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டெஸ்ட் சீரிஸ் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ப்ரொஃபைல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்க வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்ல டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசி கேட்கறது மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், யூனிட் 8, 9 லாங்குவேஜ் உட்பட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. பார்த்து பிடிச்சக்கப்புறம் நோட்ஸ் படிங்க. அப்பதான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரியா? ஸோ யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற போயம் ரொம்ப சூப்பர் போயம் தான். சரி, ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்களே என்னென்ன ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணி தப்பா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நீங்க பார்க்க போறது அலிட்ரேஷன். சரியா? இந்த அலிட்ரேஷன், அசோனன்ஸ், கான்சனன்ஸ் எப்பவுமே நீங்க வந்து சாய்ஸை பொறுத்து தான் போடணும். ஸோ என்னதான் நீங்க படிச்சுக்கிட்டாலும் ஏதாச்சும் ஒரு சில வார்த்தையை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா சாய்ஸ் உங்களுக்கு சூப்பர் எடுத்து கொடுத்துரும். நம்ம பயப்படவே வேண்டாம். சரியா? இது நிறைய அலிட்ரேஷன்ஸ் வரும். இந்த போயத்துல பார்த்தா நிறைய அலிட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், இந்த பேஜே 10வது வரை போயிட்டே இருக்கும். ஸோ சாம்பிளுக்கு உங்களுக்கு 3 கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ தட் ட்ரூ இருக்கு இல்லையா, இதுல டிடி வருது இல்லையா, ஸோ அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம், காமன் சேம் வருது இல்லையா எடுத்துக்கலாம். அப்புறம் வித்தவுட், அப்புறம் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இதுல உங்களுக்கு டபிள்யூ சேம் வருதா, ஸோ அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் டிராப்டு, டீப், ஸோ டிடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேம் வருது. ஸோ கண்டிப்பா இந்த டிடி வச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், அலிட்ரேஷன் எடுத்துக்கலாம். பட் இந்த லைன்ல வந்து அது மட்டும் இல்ல, இங்க பாருங்களா, டிராப்ல இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு. ஸோ இது வந்து வரும், அசோனன்ஸையும் வரும். அதாவது இந்த லைனை கொடுத்தாங்கன்னா, லைனை கொடுக்கும்போது ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு வந்து இந்த லைனை கொடுத்து டிராப்டு, டீப் மட்டும் கொடுக்குறாங்கன்னா நீங்க அலிட்ரேஷனை போட்டுக்கலாம். ரைட்டா? அதே இது டிராப்டு அன்லைன் பண்ணி டீப், வெல், ஹார்ட், இந்த தேல், இந்த இ இதெல்லாம் அன்லைன் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோனன்ஸை போட்டுக்கணும். அதான் சொல்லணும் இல்லையா, சாய்ஸை பொறுத்து தான் நீங்க இந்த அலிட்ரேஷன், அசோனன்ஸ், கான்சனன்ஸ் சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சு போடுங்க. அலிட்ரேஷனா என்ன, அசோனன்ஸ்னா என்ன, கான்சனன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துறேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரியா? ஓகேவா? சரி, அடுத்து அசோனன்ஸ் பாருங்களா. ஸோ லவ், டோத்ன்னு இருக்கிற ஓ ரிப்பீட் ஆகுது, ஓ சவுண்ட் வர மாதிரி இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். அந்த லோ இங்கேயும் வரும். ஸோ லவ், டோத், இந்த மூணுலேயும் ஓ வருது பார்த்தீங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் அசோனன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லிட்டில் சைல்டில் ஐ வந்து ரிப்பீட் ஆகும், ஸோ அசோனன்ஸில் எடுத்துக்கலாம். அப்புறம் நாட் லாங்கில் ஓ ரிப்பீட் ஆக மாதிரி இருக்கும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் அசோனன்ஸில் போட்டுக்கலாம். ஸோ கான்சன்ஸ் பொறுத்தவரை இங்கே அப்படி தான். ஸோ இந்த ஃபைல்ஸ், அப்புறம் சேவ்ஸ், இந்த எஃப்ங்க ரிப்பீட் ஆகும். ரைட்டா? எஃப்ங்க இந்த ப்ரொனன்ஸ் வர மாதிரி வருது பார்த்தீங்களா, அதனால கான்சன்ஸ் அப்படிங்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான், பட் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வவல்ஸ், கான்சனன்ட் என்னென்ன வருது, எப்படி வருது பார்த்தா ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க மெட்டாஃபர். ஸோ மெட்டாஃபர் என்ன? ஸோ ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுவீங்க, ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுவீங்க. பட் கம்பேர் பண்ணும்போது லைக், அஸ், ஸோ, தேன் வராமல் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்க, மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. லைக், ஸோ வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, சிம்லிங் சொல்லுவாங்க. சரியா? இப்போ சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ லைஃப் வந்து என்ன பண்றாங்க, சாண்ட், அந்த வாழ்க்கை, வளர்ந்து வந்த வாழ்க்கை, சின்ன வயசு வந்தாங்க இல்லையா, அது லைஃப் வந்து சாண்ட்ஸை கம்பேர் பண்ணி கொடுக்கறதுனால இந்த இடத்த உங்களுக்கு மெட்டாஃபர்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஹார்ட்ஸ், டீப் வெல், ஸோ ஹார்ட், ஆல்மனஸ், ஸோ வெல்லுக்குள்ள கம்பேர் பண்றாங்க. ரைட்டா? ஸோ கம்பேர் பண்றதுனால இந்த இடத்த உங்களுக்கு மெட்டாஃபர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லைன் உங்களுக்கு எல்லாம் வரும், மெட்டாஃபர்னு கவர் ஆகும். சரியா? அப்புறம் பர்சனிஃபிகேஷன் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பர்சனுடைய கேரக்டர்ஸ், ஒரு ஹேபிட்ஸை வந்து நான் லிவிங் திங்ஸ் கொடுக்குறாங்க, என்ன சொல்லுவாங்க, பர்சனிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, லவ், டோத், விஸ்பர், லோ. ஸோ லவ் வந்து லோ சவுண்ட்ல கொடுக்குது, லவ் வந்து லோங்கிற ஹியூமன்ஸ்குள்ளது. கரெக்டா? ஸோ லவ்க்கு லோ கொடுக்கறதுனால கண்டிப்பாக என்ன நீங்க வந்து பர்சனிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் அண்ட் ஜென்ரலி ஃப்ரெண்ட்ஷிப், அசன்ஸ், ஃப்ளோ, அந்த உச்சரிப்பு வந்து ஃப்ளோ ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோங்கிறது ஹியூமன் யூஸ் பண்ண வார்த்தைகள். சரியா? அப்போ ஃப்ளோங்கிறது பர்சனிஃபிகேஷன். அப்புறம் கைண்ட், அப்புறம் கைண்டுங்க யார் யூஸ் பண்றது, நம்ம ஹியூமன்ஸா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல அஃபெக்ஷன்ஸ் அப்படிங்க வந்து கைண்டா சொல்லி ஹியூமனுடைய அந்த கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க, யூஸ் பண்றாங்க இல்லையா. அப்போ கண்டிப்பா இந்த 3 லைன்ஸ்லயும் லவ், இந்த லோ இருக்குல்ல, இந்த 2, அப்புறம் ஃப்ளோ, அப்புறம் கைண்ட், இந்த 3 உங்களுக்கு பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கவர். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சரியா? ஆல்ரெடி இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் பி போட்டியில ஃபர்ஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பாத்துறீங்களா, எப்படி கொஸ்டின்ஸ் கொடுத்தா ஆன்சர்ஸ் பண்ணிடுவீங்க, அதை நீங்க தெளிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்கமிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைண்ட்ல அப்படியே சோறாடி மக்கப் பண்ண வேண்டாம். அதான் விஷயம். நீங்க போயிட்டு இந்த ஃப்ளோ வந்துனா பர்சனிஃபிகேஷன், ஃப்ளோ வந்துனா பர்சனிஃபிகேஷன், கைண்ட் வந்துனா பர்சனிஃபிகேஷன், கைண்ட் அப்ளை படிக்கணும் அவசியம் இல்லை. பார்ட் இஸ் பர்சனிஃபிகேஷன், பர்சன் ஹேபிட்ஸ் அது தெரிஞ்சா போதும். பர்சன்ஸ் யூஸ் பண்ண ஹேபிட்ஸ் என்ன வந்தாலும் சரி, அண்ட் நான் லிவிங் திங்ஸா இருக்கணும், யூஸ் பண்ணீங்கன்னா அது பர்சன் போட்டுடலாம். ஸோ புரிஞ்சு படிங்க, மக்கப் பண்ணாங்க. சரியா? அடுத்து ரெப்படிஷன் என்ன, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எனாஃப் அப்படிங்கிற வார்த்தையும் எனாஃப் வார்த்தை ரிப்பீட் ஆகும். சரி, சேர்ந்து வராது, தனித்தனியாக இருக்கும். சரி, அங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும், எனாஃப் இங்கே இந்த லைனில் இருக்கும், அப்புறம் எனாஃப் இங்கே வந்து மேலே எங்கேயோ இருக்கும். சரியா? ஆனால் சேர்த்து கொடுத்தா நீ என்ன பண்ணலாம், ரெப்படிஷன் போட்டுக்கலாம். எங்க இருக்கு எனாஃப், இன்னும் இருக்கு எனாஃப். சரியா? வரும்போது நீங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த வார்த்தை சேர்ந்து கொடுத்தா உங்களுக்கு ரெப்படிஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சு இல்லையா? சேர்ந்து வரல, தனித்தனியாக இருக்கு. பட் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெப்படிஷன் போட்டுடலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க அனாஃபோரா. அனாஃபோரா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டார்டிங்ல சேமா வரணும். இவங்க பாருங்களா, ஸ்பீக் ஜென் அப்படிங்கிறது எல்லா பேராஃப்லையும் ஸ்டான்ஸாலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கும் கரெக்டாக வந்துட்டே இருக்கும், ஸ்பீக் ஜென் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக் ஜென் அப்படிங்கிற வார்த்தை அனாஃபோரா அப்படின்னு சொன்னீங்க எடுத்துக்கலாம். சரியா? சமச் புக்கு போக ஏதாச்சும் புக்கு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இங்கிலீஷ் புக் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ரிவ்யூ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிக்க அப்படின்னா புக்கை வாங்குறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி புக்கை வாங்கிக்கோங்க. ஸோ 150க்கு 150 அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் இருக்கும். எல்லா போயம்ஸ் அந்த எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சேம் டைம்ல எஸ்ஏஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிராமர் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. போயம் சீரிஸை பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக படிச்சிருங்க. நான் போயத்து கூட வந்தீங்களா, ஃபுல் போயத்தை பார்த்துருங்க. பார்த்துட்டு டெஸ்ட் மாதிரி போட்டுறதுக்கு இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்கு. 6 12 வரைக்கும் எல்லாமே கம்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேத்ஸ், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், அப்புறம் தமிழ் எம்சிக்யூஸ், ஒன்லைனர்ஸ், எத்திக்ஸ், சயின்ஸ், அப்புறம் யூனிட் 8, 9, அப்புறம் டெஸ்ட் பேட்ச் புக் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் புக் க்ரீன் ஃபோல்டர் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. டவுட்னா மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, டவுட் கிளம்பி கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கு.
அதுல உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ், டூ இன் பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் பிஒய்க்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிஎஃப் கொடுத்துருப்பாங்க. விருப்பம் இருக்கவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க அல்யூஷன். அல்யூஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெஃபரன்ஸ் எடுத்து போற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஸ்பீக் ஜெனரலி ஹி ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். இந்த ஹீங்கிற யாரை குறிக்கும்? ஜீசஸை குறிக்கும். கரெக்டாக கடவுளை குறிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பர்டிகுலராக பிப்ளிக்கல் அல்யூஷன், பைபிள்லேருந்து எடுத்திருப்பாங்க. பிப்ளிக்கல் அல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் செட் டு தம் பீஸ் பீஸ் ஸ்டில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கஷ்டப்படங்கள் வந்து அமைதியாருங்க. அந்த பீஸ் பீஸ் அப்படிங்கிற வார்த்தையும் எங்கே இருக்கும்? பைபிளில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு என்னது? பிப்ளிக்கல் அல்யூஷன் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பண்ணுங்க, மிஸ் பண்ணாங்க. ஹீங்கிற எடுத்துக்கலாம். பீஸ் பீஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்க பைபிளில் இருக்கிறதுனால அது என்ன பண்றோம்? பிப்ளிக்கல் அல்யூஷன், பைபிளில் இருக்கனால பிப்ளிக்கல் அல்யூஷன் சொல்றோம். சரியா? அடுத்து பாருங்க எலிஷன். எலிஷனா என்ன? ஒரு லெட்டரோ அல்லது ஒரு சிலபுலோ மிஸ் ஆயிருக்கும். ஆனால் ரீட் பண்ணும்போது புரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க? எலிஷன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க டி பண்ணு போட்டுருங்க. அப்போஸ்ட்ரோஃபி இருக்கு. என்ன அர்த்தம்? இட் தான் அர்த்தம். இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபேன்சியஸ் கேர்னு சொல்றாங்களே, அங்கே ஐ இல்லை, ஒரு லெட்டர் குறைஞ்சிருக்கு. ஆனால் ரீட் பண்ணிட்டீங்க கரெக்டா? ஸோ இது எலிஷன் கவர் ஆகும். அப்போ ஸ்பீக் ஜெனரலி டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி திஸ்ஸை குறிக்கும். ஸோ டிஹெச்ஐஎஸ்ஸை குறிக்கும். பட் இப்படி கொடுத்தாலும் நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க. திஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதில் பழைய இங்கிலீஷை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஒரு லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் குறைஞ்சிருக்கு கரெக்டாக. அப்படி குறைஞ்சிருந்தும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க? எலிஷன் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவாங்க. சரியா? அப்புறம் லாஸ்ட்டாக பாருங்க எஃபிமிசம். எஃபிமிசம் என்னது உங்களுக்கு? பசங்க பாருங்க, எஃபிமிசம் பாருங்க. பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்றோம்? இறந்துட்டாங்க, டைட் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்து பாஸ்ட் அவே அப்படின்னு யூஸ் பண்றோம். கரெக்டா? அப்புறம் ஃபயர், தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா, மனசு கஷ்டப்படும். அதாவது கஷ்டப்படாம இருக்கு என்ன பண்ணுவோம்? லெட் கோ அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வார்த்தை வந்து கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஈஸியா, அதே மீனிங் தான், சேம் மீனிங் தான். பட் அது அந்த வார்த்தை யூஸ் பண்ண மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்றீங்க இல்லையா? அதை என்னன்னு சொல்லுவாங்க? எஃபிம்சன் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் எடுத்து கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க எஃபிமிசன் சொல்லும் போது உங்களுக்கு அந்த எண்டோர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ என்ன குறிக்கும்? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா? அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, சஃபர்ல இருக்காங்க, ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எண்டியோர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல எண்டியோர் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு எஃபிமிசம் அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகே, புரியும் உங்களுக்கு? இங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் பாருங்க. போய் லைம்ஸ்ங்கிறது எண்டியோர் தான் இருக்கா? எண்டியோர் அப்படின்னு இந்த போரை குறிக்கும். இந்த போரை பற்றி பேசும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேவா எனாஃப் தேமஸ் நிறைய கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லாம எண்டியோர் வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதனால எஃபிமிசம் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். சரியா? அப்போ லாஸ்ட்டாக ரைமிங் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. எல்லா லைன்ஸுக்கும் சேம் ரைமிங் ஸ்கீம் தான். ஏபி ஏபி அப்படின்னு கான்செப்ட்ல போகும். பாருங்க, ஃபார், ஃபியர், மார், ஹியர். இப்போ ஃபார் மாறு ஏ போட்டுக்கலாம், ஃபியர் ஹியர் பிபி போட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் எல்லாம் அப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ லோ ஃப்ளோ ஏ போட்டுக்கலாம், பைண்டு கைண்டு பிபி போட்டுக்கலாம். சரியா? அப்புறம் சைல்டு மைல்டு ஏ போட்டுக்கலாம், கெயினுக்கு பி, ரிமைனுக்கு பி, எல்லாம் அப்படி தான் வரும். ஸோ பார்த்துக்கலாம் நீங்கள். சரியா? ஸோ தே மே ஏ போட்டுக்கலாம், பியர் கேர் பிபி போட்டுக்கலாம். ஸோ இது ரைமிங் வேர்ட்ஸும் கூட எடுத்து போட்டுக்கணும். சரியா? ரைமிங் ஸ்கீம்னா ஸ்கீம் போடுங்க, ரைமிங் வேர்ட்ஸும் எடுத்து போட்டுக்கோங்க. 1 ரன் ஏ போட்டுக்கலாம், ஹார்ட்டுக்கு பி போட்டால் டிபார்ட்டுக்கு பி போட்டுக்கலாம். புவர் என்ஜியோர் இது ஏ போட்டுக்கலாம், ஹியர்டு வேர்டு பிபி போட்டுக்கலாம். சரியா? அடுத்த பாருங்க, நோக்கு ஏ போட்டிங்கன்னா சோக்கு ஏ போட்டுக்கலாம், வெயின் அப்புறம் அகைன் பிபி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் இந்த போய்தல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது ரைமிங் ஸ்கீம். சரியா? எல்லாமே சிம்பிள் தான், பட் புரிஞ்சு போடுங்க. லைஃப் ஸ்ட்ரைஃப் ஏ போட்டுக்கலாம், வில்லு ஸ்டில்லு, திங்கு பிரிங்கு பெல்லு டெல்லு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். எல்லாமே ஏபி ஏபி அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீம் உங்களுக்கு கவர் ஆகும். சரியா? இவ்வளோ அந்த போய்தல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ தாண்டி வர வாய்ப்பே கிடையாது. எல்லாம் பார்த்தாச்சு வந்துச்சுன்னா வரும். இந்த ஐட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் நிறைய வரும். நான் வந்து டைம் சேக் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஒரு கான்செப்ட் தெரியும். எல்லா போய்த்தும் பார்க்குறோம் இல்லையா? கொஸ்டின்ஸில் வந்து 4 சாய்ஸ் இருக்கும். அதில் 4 சாய்ஸில் 3 சாய்ஸ் பாருங்க. 3 சாய்ஸுமே உங்களுக்கு அந்த லைன்ஸ்க்கு செட் ஆகலை, டிவைஸ் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுங்க? ஐட்ரேஷன் எடுத்து போட்டுருங்க. ஓகேவா? ரொம்ப சொன்னா முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன். டவுட்னா கமெண்ட்ஸை கேளுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். ஸோ அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.